Daily. Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் வழிகாட்டி மாத இதழின் ஆசிரியரும் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தை சேர்ந்தவருமான திரு டி.சி. ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழகத்துல 28 மாவட்டங்கள்ல உள்ளாட்சி நிர்வாகம் நடக்கல. ஸ்பெஷல் ஆபீசர்ஸை வச்சுதான் இப்போதைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி உண்டு, வர வர மாமி கழுதை போலானால்னு. அதே போல் கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாடுதுன்னு சொல்லுவாங்க. கடந்த 4.5 ஆண்டுகளில் இருந்த கோரமான அவலக்காட்சிகளை விட இப்போ ஜனவரி 2025 ஜனவரியோட அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கணும் உள்ளாட்சிக்கு. அதை கண்டக்ட் பண்ணாமல் சிறப்பு அலுவலர்களை வந்து தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு. அப்போ 9 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 9 மாவட்டங்கள் பின்னாடி நடத்துனதுனால அவங்களுக்கு இப்போ பவரில் இருக்காங்க. உள்ளாட்சி நிர்வாகம் கட்சி ஆளுங்களாம் இருக்காங்க மோஸ்ட்லி. ஆனால் ஏற்கனவே ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டவங்க என்ன பண்ணாங்க, முதல் ஜூன் வரைக்கும் போட்டாங்க. ஜூனுக்கு பிறகு திரும்ப இப்போ அது கடந்த அசம்பிளிலையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஆளுங்கட்சியினுடைய நோக்கம், உன்னை சேர்மன் ஆக்கிறேன், கட்சிக்காக வேலை செய்ய, 2026 நீ வந்து வெற்றிக்கண்ணி கொடுத்துட்டுனா நீ வந்து சேர்மன் தான், உன்னை கவுன்சிலர் ஆக்கிறேன், அதே போல் உன்னை வந்து வார்டு மெம்பர் ஆக்கிறேன், வார்டு கவுன்சிலர் ஆக்கிறேன், உன்னை டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆக்கிறேன். இப்படி பதவி ஆசைகளை தூண்டி அவர்களுக்கு இந்த 2026 வந்து வெற்றிக்கண்ணி தீட்டுவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதுக்காக மக்களுடைய வரி பணத்தில் எந்த திட்டமும் நடைபெறாமல் குட்டிச்சவராக இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஒரு கிராம பகுதியில் 3 திட்டங்கள் வந்து ஒர்க் ஆர்டர் போட்டாங்க. ஒன்றிய சேர்மன் அங்கே இருக்கக்கூடிய வந்து திருமுக்காடு, அந்த வில்லேஜ் பேர், அந்த திருமுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். அந்த ஃபேவர் பிளாக்னு ஒரு திட்டம், ரெண்டாவது வந்து இந்த சிவில் சர்வீஸ், அதாவது ரேஷன் கடைக்கு ஒரு கட்டிடம், அனதர் வந்து பஞ்சாயத்துக்கு ஒரு கட்டிடம். இது மாதிரி 3 திட்டங்கள் ஏறக்குறைய ஒரு 30-40 லட்சத்துக்கான மதிப்பீடு. அவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டின்றதுனால அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், அதுவும் இல்லாத அவர் ஒரு பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்தவர். அந்த அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த சேர்மன் வந்து ஒரு அப்பர் கிளாஸ். அவர் வந்து திமுகன்றதுனால ஆப்போசிட் பார்ட்டிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கொடுக்கணுமான்றதுக்காக ஒர்க் ஆர்டர் போட்டதை நிறுத்தி வச்சுட்டாங்க உள்நோக்கத்தோடு. அவர் வந்து பப்ளிக் ஆண்ட புலம்புறாரு, பஞ்சாயத்து தலைவர் எங்கள் கிராமத்துக்கு எதுவும் செய்ய முடியல, கை கட்டி போட்ட நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது வந்து இந்த 9 மாவட்டங்களில் ரூலிங்கில் இருக்கிறவங்க நிலை. அப்போது ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு அதை நான் சொல்கிறேங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்பட்டு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூடலூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஏறக்குறைய 10,000 லிட்டர் கொண்ட ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டி, அதே போல் 20,000 லிட்டர் கொண்ட ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டி. இந்த 30,000 சேர்ந்த மேல்நிலை குடிநீர் தொட்டிக்கு 13 லட்சம் ரூபாய் வெறும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் பட்ஜெட்டில் கட்டுறாங்க. எது எப்படி இருந்துச்சுன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் எங்கள் தோழர்கள் தகவல் கேட்டு அதை ஆய்வு பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. இது போன வாரம் நடந்தது. அப்போ ஆய்வு பண்ணி போகிறப்போ இந்த லிஸ்ட்டை பார்க்குறப்போ அவங்களுக்கு அதிர்ச்சி கூட. அங்கே இருந்த பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு, அடப்பாவிங்க இதுக்கா 13 லட்சம் அப்படின்னு வாய் மேலே வச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த அதிர்வலையில் இருக்கிற மக்கள் வந்து மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. 1-2 மாவட்டங்கள்ல ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட ஓகே. ஆனா 28 மாவட்டங்கள்லயும் ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் வச்சு தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் எப்படி சரியா இருக்கு? அது சீர்கெட்டு போய் தான் இருக்குங்க. எல்லாத்துலயும் கட்டிங், கமிஷன், கரப்ஷன் தான் சொல்றாங்க. அதுதானே இப்போ அவங்க இதுல இருக்கு. இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கப்போ சொன்னாக்க அதே கருத்து தான் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ என்னென்ன ஊழல் பெருச்சாலிகள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஊழலில் யார் வந்து கிரேட் அப் டு 1, 2, 3 A கிளாஸ் B கிளாஸ் இருக்காங்களோ அப்படியே கொண்டவங்கள தான் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆட்சி கட்டத்தில் அமர வைக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அடிப்படை வசதிகள்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல இல்லாம தான் இருக்கு அப்படின்னு மக்கள் போராட்டங்கள்ல இறங்கி காமிச்சிட்டு இருக்காங்க. குடிநீர் இல்லை, சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் வந்து இதெல்லாம் நிறைவேற்றி தராங்களா இல்லையா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் காந்திராஜன் ரூலிங் பார்ட்டி MLA அவர் ஒரு நிகழ்வுக்காக கிராமத்தை கடந்து போறாரு. அங்கே போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் ஒரு 150 பேர் வந்து அவரை பாய்காட் பண்ணுறாங்க.
எங்களுக்கு சரியான குடிநீர் இல்லை, சரியான சாலை வசதி இல்லை, கரண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கூட தண்ணி வர மாட்டேது, குடி தண்ணீர் வர மாட்டேது. அவர் பிளாக் பண்ணி வச்சுங்க. பண்ண பிறகு அவர் அதிரடியாக வந்து போலீஸ்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள போலீஸ் வந்து சமாதானம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அப்போ இந்த நிலையில் வந்து பாதிக்கப்பட்ட காட்சிகள் வந்து இப்போ என்னென்ன சோஷியல் மீடியா வந்ததுனால உடனே தகவல் வந்து மக்களுக்கு போகுது, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த காட்சிக்கு அவங்க பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டால் ஸ்பெஷல் ஆஃபீஸர் அத்தனை பேருமே ரூலிங் பார்ட்டியினுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னா ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து திமுகவினுடைய ஊதுகுழலாக இருக்கார். அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, அங்கே இருக்க மேலே இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க சொல்கிறது தான் செய்வாங்க. இப்போ அப்படி இருக்கிற நிர்வாகத்தில் வந்து எந்த அடிப்படை வசதியும் வராது இல்லையா? இப்போ எங்கே வந்து ஒரு பக்கம் விலைவாசி ஏறி போச்சு, உணவுப் பொருள் எதுவுமே வாங்க முடியல, ரேஷன் கார்டில் 30 நாளும் பொருட்கள் கிடைப்பதில்லை. இது மாதிரி அதிருப்தி நாளொரு மேலே போய் வரதுனால அதுவும் குறிப்பாக தாய்மார்கள்லாம் வெகுண்டு போயிருக்காங்க. எப்படா இவங்களுக்கு முடிவு கட்டணுன்ற ஒரு நிலையில் போய் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ திமுக எம்எல்ஏ போகிற இடத்துல வந்து கிராம மக்கள் சூழ்ந்து கேள்வி கேட்குறாங்க. இது எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து தேர்தலில் மக்களை சந்திக்க போனால் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? எல்லா எம்எல்ஏக்களையும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்காக தான் இவங்க கண் துடைப்பான திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த அச்சம் இல்லையா எம்எல்ஏக்களுக்கு? அதாவது அச்சம் இருக்கிறதுனால தானே இப்போ போகிறாங்க எல்லாமே. இப்போ கடந்த இத்தனை 4 வருஷமாக உட்காந்து இருந்துட்டு நல்ல டன் கணக்கில் ஏசி ரூமில் காற்று வாங்கிட்டு டெண்டர்லாம் கால்ஃபர் பண்ணி எதாவது இது பண்ண அத்தனை துறைகளையும் ஏறக்குறைய ஒரு 55 துறைகளில் எந்தெந்த போஸ்ட்டு சாதாரண நைட்டு வாட்ச்மேன்லேருந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டாங்க. அத்தனையும் கணிசமான தொகை. அத்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷனுக்காக. அவங்களுடைய டார்கெட் அதுதான். மக்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 1000-500 கொடுத்துட்டு ஒரு கட்டிங்கோ ஒரு கோழி பிரியாணி கொடுத்தோம்னா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மெதப்பில் இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்காது. காரணம் என்னன்னு கேட்டால் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், பார்க்குறான், ஒவ்வொருத்தரும் வந்து வேதனைப்படுறான். எந்த ஒரு திட்டமும் அரசு திட்டத்தை வந்து செயல்படுத்த அரசு சேவையை பெறுவதற்கு லஞ்சம் இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியல. சாதாரண கீழ்மட்டத்தில் கிராம கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய வில்லேஜ் அசிஸ்டன்ட்லேருந்து டாப் லெவல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வரைக்கும் எந்த வேலையும் செய்யல. நேற்று திங்கட்கிழமை நான் செப்டம்பர் 15ஆம் தேதி சொல்கிறேன். அந்த செப்டம்பர் 15 திங்கட்கிழமை வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியில் மக்கள் குறை தீர்க்கும் நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு நான் போயிருந்தேன். மாவட்ட ஆட்சியர் வந்து காலையில் 10 மணிக்கு இருந்து 12 வரைக்கும் வரல. அதன் பிறகு தாமோ அன்பரசன் அவர் தொழில்துறை அமைச்சர் அவர் வராரு, அவர் பின்னாடி இந்த அம்மா வராங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கடன் தொகை கொடுக்குது, மானிய கடன். அதுக்கு அந்த மக்களை 8 மணிலேருந்து காக்க வச்சுருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி அவங்க எல்லாம் பார்க்குறப்ப கண்ணீர் வட்டுற அளவுக்கு ஆகி போச்சுங்க. அப்போ ஒரு சின்ன திட்டத்தை கூட இன்னும் அவங்க பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி அந்த நிகழ்ச்சியை வந்து அவரே அங்கேயே பண்ணிட்டு போயிருக்கலாமே, அது கலெக்டர் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இது மாதிரி விளம்பரம் தேடுவதற்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களும் இல்லை. அதே போல் மாவட்ட நிர்வாகம் எல்லாமே திறனற்று போயிருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் பார்த்து நாங்கள் கொடுக்குறோம். நேற்று ஒரு 5 கோரிக்கை மனுக்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் வந்து சாதாரண ட்ரைபல் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து கொடுக்கல. நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு 40 பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கல. அவனுக்கு தொழில் கடன் கொடுக்கல. அவனுக்கு வந்து பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வந்து 5,07,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த ஒர்க் ஆர்டர் கொடுக்கல. இந்த 3 கோரிக்கைக்காக நாங்கள் போய் கொடுக்குறோம். அதையெல்லாம் வாங்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணுற நிலையில் தான் இருக்குது. ஃபண்டு இல்லை. அப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி எங்கே போகுது? பட்டியலின மக்களுக்காக ஏறக்குறைய 128,000 கோடி வந்து கொடுத்த ஃபண்டே வந்து திருப்பி அனுப்புகிற நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இப்போ தாழ்த்தப்பட்ட பழங்குடி பட்டியலின மக்களுக்கெல்லாம் நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்த்துகிறோம், கல்வியில் உயர்த்துகிறோம். நாங்கள் வந்த பிறகு தான் அவங்க எல்லாம் ஓஹோன்னு இருக்காங்க, உயர்கல்வியை பிடிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. சொல்லும்போது நேற்று கூட வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒப்பந்த செவிலியர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்க உங்ககிட்ட பணம் இல்லை, இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியலையா? ஏன்னா வந்து வருமானம் வந்து அதிகரிச்சிருக்கு, மாநிலத்துடைய வருவாய் அதிகரிச்சிருக்கிறதா வந்து தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ இந்த பேசிக்கெல்லாம் நிறைவேற்றாம எங்க தான் போகுது அந்த பணங்கள்? அதெல்லாம் சொல்றாங்களே, அதாவது வந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்க. திட்டம் அறிவிப்பது என்பது அந்த பேப்பர் அளவுக்கு மீடியா லெவலில் தான் இருக்குது. ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபீல்டு லெவலில் போகணும் இல்லைங்களா? ஃபீல்டு லெவலில் போகலையே. அப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு சாலைக்கு வந்து ஊரக சாலை போடுறாங்க, ஏறக்குறைய வந்து ஒரு 1000 மீட்டருக்கு போடுறாங்க, இவ்வளோ க்ரோர் கணக்கில். அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் இல்லையா? இவங்க டெண்டர் கால்ஃபர் பண்ணுறப்ப மினிஸ்டருக்கு இவ்வளோ, அந்த கன்சன்ட் இவங்களுக்கு இவ்வளோ, மாவட்டத்துக்கு இவ்வளோ, வட்டத்துக்கு இவ்வளோ, எம்எல்ஏக்கு எவ்வளோ, எம்பிக்கு எவ்வளோன்னு போயிடுது. பிறகு எவ்வளோ இருக்கும்? 80% கட்டிங் கமிஷனுக்கே போயிடுது. மீதி 20% அங்கே போய் சேருமா? அது தரமாக இருக்குமா?
இருக்கவே இருக்காது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது உத்திரமேர் அடுத்த தீட்டாளன்ற ஒரு கிராமத்தில் வந்து இவங்க கொண்டு வந்த திட்டம் தான் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறத சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாருங்க. இப்போ இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தார். அந்த திட்டத்தின் கீழே ஒரு பட்டியல் இனப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பரியல் கிரவுண்டுக்காக சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு 19 லட்சம். அது 19 லட்சம் சுற்றுச்சுவர் கட்டுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஃபோட்டோலாம் கூட எடுத்திருக்கேன். போய் பார்த்தா அங்கே அரையும் குறையமாக தான் இருக்குது. ஒரு 2.5 அடி உயரத்தில் சுவர் கட்டியிருக்கு. அது இன்னமும் கம்ப்ளீட் ஆகலை. அது வந்து ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெண்டர் யார் எடுக்கிறாங்க, அந்த டெண்டருடைய எடுத்தவருடைய பேர் என்ன, டெண்டர் தொகை என்ன, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த ஆஃபீஸரு, அது எப்போ துவங்குறாங்க, எப்போ முடிக்கிறன்றது இருக்கணும். அந்த அறிவிப்பே இல்லை, அந்த நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் ரகசியமாக வந்து 19 லட்சத்தில் வந்து அவங்க 9 லட்சம் கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்பனையாக யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். இருக்கிற ஃபீல்டில் பார்க்கறது மக்கள் சொல்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நிலை இப்படி தான் இருக்குது. இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறுன்ற மாதிரி அந்த கதையை நான் சொல்கிறேன். சரி, ஆனால் வந்து திமுக அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு, இந்தியாவினுடைய வளர்ச்சியை விட தமிழகத்தினுடைய வளர்ச்சி வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாரு? அவருடைய துறை இதை விட மோசமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சைதாப்பேட்டையில் ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் ஒன்று திறந்தாங்க. மருத்துவமனை ஏற்கனவே சின்னதாக இருந்தால் அதை பெருசாக திறந்தாங்க. பில்டிங் தான் பெருசாக இருக்குது. ஏறக்குறைய 21 லட்சம், அதுக்கு 21 கோடி டார்கெட். அது அந்த 21 கோடிக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் ஆய்வு பண்ண பார்க்கப்படும். அந்த டாக்டர்கிட்ட கேட்டால் போதுமான டாக்டர்ஸுங்க இல்லை, ஸ்டாஃப் நர்ஸுங்க இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, மெடிசன் இல்லை. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த நாய் தொல்லைக்கு அதிகமாக இருக்கிறப்ப நாய் கடி மருந்து இருக்கணும் இல்லையா? ரேபியஸ் வந்து நான் ஒருத்தர் சமீபத்தில் கூட இறந்து போயிட்டாருங்க சென்னை மாநகரத்தில். அப்போது அந்த நாய்க்கடிக்கு மருந்து அங்கே ஸ்டாக் இல்லை. இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புளே கேட்குறாரு, சார் இந்த மெடிசன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை வந்து கோபமாக பேசுகிற நிலையில் தான் நம்ம பார்த்தோம் காட்சியில். அப்போ பொருளாதாரம் எங்கே இந்தியாவில் வந்து நம்பர் 1 வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லலாம். பில்டிங் தான் வளர்ச்சி அடையுது. ஏன் வளர்ச்சி அடையுதுன்னா அவங்களுக்கு இந்த கட்டிங் கமிஷன் எடுக்கிறதுக்காக தான் அவங்க டெண்டர் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு துறை இல்லாமல் பில்டிங் மட்டும் நின்னா போதுமா? ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது போகிற போக்கில் குறை சொல்லாதீங்க, ஃபீல்டில் வந்து பாருங்க எல்லாமே இருக்குது, எந்த குறைபாடும் இல்லை அப்படின்றல அமைச்சர் சொல்கிறாரு. அவருடைய சட்டமன்ற தொகுதி சைதாப்பேட்டையிலேருந்து தான் நானும் வரேன். அங்கே அரசு ஊழியர் குடியிருப்பு பகுதி தாடண்டா நகர், அது பகுதியில் இருக்க பின்பக்கம் இருக்கக்கூடிய தான் ஜோதி அம்மாள் நகர். அந்த ஜோதி அம்மாள் நகரில் நடைபாதை வாசிகளுக்கான திட்டம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இப்போ அது நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் கொண்டு வாங்க. ஏன்னா குடிசைன்னு இருக்கக்கூடாதான் இவங்க கவர்மெண்ட்டில். அதனால எல்லாத்தையும் நாங்கள் வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் சேர்த்து பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதில் வந்து 288 ஸ்கொயர் ஃபீட்டில் 2008 கொடுத்தவனுக்கு 88 பணத்தையும் வாங்கிடுச்சு போர்டு. இது வரைக்கும் சேல் டீடு கொடுக்கல. ஏறக்குறைய ஒரு 1000 மனுக்கள் எங்கள் குடியிருப்பில் இருந்து மனு அவர் சட்டமன்ற உறுப்பினர் முறையில், மேயர் என்ற முறையில், ஏற்கனவே இருந்த முறையில், இப்போ அமைச்சர் என்ற முறையெல்லாம் கொடுத்தாச்சு. ஒன்றுமே இல்லை. அப்போ இன்னும் வளர்ச்சி அடையுது. அந்த பகுதிக்கு இன்னமும் சரியான வந்து ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, சரியான காங்கிரீட் சாலை இல்லை, சரியான மழைநீர் வடிகால் இல்லை. சென்னையிலே அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே அந்த மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா கப்பு அந்த அளவுக்கு கிடைக்கும். சுகாதாரத்துறை அமைச்சர் இத்தனைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், அது பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்லேயும் இந்த நிலை காரணீஸ்வரர் மார்க்கெட் சைதாப்பேட்டில் இருக்குது. அப்போ இங்கிறது போது அதிகமான அவருடைய சட்டமன்ற தொகுதியில் குடிசை பகுதிகள் அதிகம். வளர்ச்சியே இல்லை, இன்னும் முன்னேற்றமே இல்லை, அடிப்படை வந்து ஃபில் பண்ணல. மாநகராட்சி கக்கூஸ்லேயே 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிற நிலையில் அவர் இப்படி சொல்கிறது வந்து பட்டவர்த்தனமான வடிகட்டின பொய். தன்னை மேம்படுத்திக்கணும், தன்னை விளம்பரப்படுத்தினதுக்காக அவர் அப்படிலாம் அறிக்கை விடுறாரு. அது உண்மைக்கு மாறாதான் இருக்கு. சரி, இப்போ ஊழல் பார்த்தோன்னா இந்த டெண்டர் விடுறதுல மிகப்பெரிய ஊழல் நடத்தியிருக்கு அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவரும் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராரு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், டெண்டரில் வந்து ஏற்கனவே நம்ம கடைசி போன நிகழ்ச்சியில் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டெண்டர் வந்து பாக்ஸ் டெண்டர்னு ஒன்று இருக்குது, ஓப்பனாக இது பண்ண வேண்டியது. இந்த பாக்ஸ் டெண்டரை வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பாக்ஸ் டெண்டர்னால் அதில் வந்து குறிப்பிட்ட நபர் மட்டும் தான் போட முடியும். போட்ட பிறகு டெண்டர் ஓப்பன் பண்ணுறப்ப அதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இவங்க எடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஃபேவரான ஆளுக்கு மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் இ டெண்டர்ன்றது வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பதிவு பண்ணுறது, அதான் ஓப்பன். அப்போ இ டெண்டரில் வந்து குப்பனம் போடலாம், சுப்பனம் போடலாம். இவங்க அதுக்கு வழி விடுறது கிடையாது. இவங்களுக்குள்ளே நியமனம் பண்ண ஒரு 2-3 பேர் வந்து ஆத்தரைஸாக வச்சுருக்காங்க. அவங்களே வந்து இப்போ மாற்றி லெட்டர் போட்டு வச்சுன்னு கம்பெனி போட்டு வச்சு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ் டெண்டர் தான் இவங்க இது பண்ணாங்க. அந்த பாக்ஸ் டெண்டரில் நடக்கக்கூடிய ஊழல் தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடிகளை வந்து இவங்க சம்பாதிக்கிறது இருக்காங்க. சரி சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் மேடம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.